இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது: தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராயிருந்தும் அவர் சகலத்தையும் சிசித்தவராயிருந்தும் தாம் உருவாக்கின மனிதன், தாம் உருவாக்கின மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டது என்று அறிந்தபோது அவர் தம்மை ஒரு தேவன் என்ற நிலையிலிருந்து வெறுமையாக்கி அழிந்து போகிற மனுஷனுடைய சாயலுக்கு தன்னை மாற்றி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு தெய்வம் மனிதனானார். உயர்ந்த ஸ்தானத்தில் பரலோகத்தில் இருந்தவர் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். அதாவது அவர் வெறுமையாக்குகிறார். ஒன்றுமில்லை, என் பிள்ளைகளுக்காக நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று தாழ்த்தி வெறுமையாய் வந்தார். வந்ததினாலே அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தறினார். அவருடைய நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கிற்று. இயேசு கிறிஸ்து இந்த நாமத்திற்கு இவ்வளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். காரணம், தம்மை தாழ்த்தி இறங்கி வரும்போது நாமும் கூட பார்க்கிறோம். சிலர் உலகத்தில் அந்தந்த தேசத்தில் பெரிய தலைவர்களாக இருப்பார்கள். என் அளவுக்கு இந்திய தேசத்தில், என் அளவுக்கு இந்த குறிப்பிட்ட தேசத்தில் ஆட்கள் இல்லை, அந்த அளவு பேரும் புகழும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர்களும் கூட தன் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டும் என்பதற்கு தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள் தான். அவர்கள் மகனோ மகளோ அடுத்த தலைமுறை அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தலைமுறையை காட்டிலும், தன்னுடைய சந்ததியை காட்டிலும் இந்த தேசத்துல சிறந்த வாலிபர்கள், சிறந்த வாலிப மகள் இருக்கத்தான் செய்வார். ஆகையால் அந்த குடும்பத்தை நோக்கி இறங்கி போகிறார்கள். அந்த சூழ்நிலை நோக்கி இறங்கி வந்து அவளோடு ஒரு ஐக்கியத்தை வைக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்தை எட்டினாலும் வாழ்க்கை என்று வரும்போது தன் பிள்ளைகளுக்காக இறங்க வேண்டிய சூழ்நிலை, தன் குடும்பத்திற்காக இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கலந்து வரும்போது தான் அந்த வாழ்க்கை மகிமையா இருக்கும். இல்லை, இந்த உலகத்துல எனக்கு இணையானவர் யாரும் இல்லை என்று தனித்து தன்னை ஒதுக்கி கொள்ளவே முடியாது. இப்படி ஒரு கம்பெனியில் ஒரு நபர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த கம்பெனியில் அநேக படித்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் படிக்காத ஒரு நபர் நீண்ட காலம் அந்த கம்பெனியில் இருந்தார்கள். அவர் அந்த ஓனருக்கு மிகவும் நெருக்கமான நபராய், பரிச்சயமானவராய் மாறிவிட்டார். எப்படி படிக்காத இந்த நபரை இந்த மேனேஜர் அல்லது இந்த தொழிலை ஸ்தாபித்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஓனர் எப்படி, இந்த முதலாளி எப்படி இந்த நபரை தனக்கு அருகாமையில் வைத்துக் கொள்கிறார். எல்லா விஷயத்தையும் அவரிடத்துல சொல்லுகிறார். அநேக பத்திரங்களுக்கு, அநேக முக்கியமான டாக்குமெண்ட்டுக்கு இவரே கையெழுத்திடும் உரிமை, அதிகாரத்தை கொடுத்தார் என்று பல கேள்விகள் அநேகருக்கு வந்தது. அப்பொழுது அவர் மனமிட்டு சொன்ன ஒரு காரியம், அவருக்கு அதிகமாய் படிப்பில்லை, அதிகமாய் இந்த காரியத்தை அவர் தனித்து செய்ய முடியாது, என்னையே கதி என்று நம்பி இருக்கிறார். நாமும் கூட ஆண்டவரே சார்ந்த நம்முடைய எல்லா பலவீனங்களிலும், இல்லாமைகளிலும், இயலாமையிலும் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று விட்டு கொடுக்கும்போது தன்னை பரலோகத்தை விட்டு வெளியே வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒப்பு கொடுத்த தேவன், நாம் அவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவரால் புரிந்து கொள்ள முடியும். விட்டு கொடுக்கிற நபர், தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற நபர்கள் தன்னை தாழ்த்துகிற விதத்தையும் வெறுமையாக்குகிற விதத்தையும் நன்றாய் அறிந்திருக்கிறபடினா அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக என்று விட்டு கொடுக்கிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம். ஆம், இதை அற்புதமாய் நீ எங்களை உன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆமென் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை மறக்கவே முடியாது. விட்டு வந்ததினால் ஒரு குறையும் இல்லை. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் இயேசு என்ற நாமத்தில் ஆமேன் அது கீழ்ப்படுகிறது. அதே போல ஒரு மனிதன் உண்மையாகவே ஆமேன் தன்னுடைய குடும்பங்களுக்காக, தன் வேலைக்காக, ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது அதில் சிறந்த ஒரு மனிதனாய் மாற்றுகிறேன். அதில் விட்டு கொடுக்கும் போது ஆமேன் அதில் பெருமைகள் என்ற எண்ணத்திற்கு இடமில்லாதபடி
இருக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுத்துகிறீங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அந்த பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. உம் நாமம் எங்களிலே மகிமைப்படட்டும். ஆமேன். உம் நாமத்திற்கு ஆமேன் பாடுபடவும், உம் நாமத்திற்கு சாட்சியாய் வாழவும், உம் நாமத்திலே காரியங்களை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எந்த சூழ்நிலையிலும், வார்த்தையிலே, செய்கையிலே, எண்ணங்களிலே உம்மை போல ஒரு தாழ்மையை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.